ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? என்ன விஷயம் வேண்டும் என்று உன் மனம் தேடுகிறதோ அந்த விஷயம் அந்த நிமிஷம் உனக்கு கிடைக்கவில்லை என்ற பொழுது கவலையாக இருக்கிறது. வேண்டிய பொருள் உடனடியாக கிடைத்தால் அதற்கான வழி உனக்கு தெரியாது. அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் தாமதத்தை நான் உனக்கு கொடுத்து அந்த விஷயம் உன் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உன்னை புரிய வைக்கிறேன். ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படுகிறது, ஒரு பொருளோ ஒரு பணமோ இல்லை எதுவோ, என்ன விஷயம் உனக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு நீ போராடினால் மட்டும்தான் அதனுடைய ருசி என்பது என்னவென்று உனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் நானும் நீ கேட்கிறாய் என்பதற்காக உடனடியாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். ஆனால் உனக்கு அதனுடைய அருமை தெரியுமா? தெரியாதல்லவா? அதனால்தான் எல்லாவற்றுக்கும் பொறுத்திரு, நான் தருகிறேன், எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம் என்று நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்து எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறேன். காலம் முழுவதும் பணத்திற்காக நீ கஷ்டப்படாத நேரம் கிடையாது, அவமானப்படாத இடம் கிடையாது. எல்லா நேரத்திலும் கஷ்டமும் அவமானமும் வந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு. இதிலிருந்தெல்லாம் தப்பிக்க வேண்டும் என்று நீயும் பார்க்காத வேலை அல்ல, போகாத கோவில் அல்ல. எல்லா தெய்வத்திடமும் வேண்டிவிட்டாய், எல்லா நபர்களிடமும் வேலை வேண்டும் என்று கேட்டுவிட்டாய். ஒரு இடத்தில் கூட உனக்கு தகுந்த போல வேலை கிடைக்கவே இல்லை. அதற்கு நீ எங்காவது வேலை சென்றாலோ அங்கு ஏதோ ஒரு பெண்ணாலோ இல்லை யாராலோ உனக்கு பிரச்சனைகளானது வந்து கொண்டுதான் இருக்கிறது. தனியாக ஏதாவது நல்லபடியாக தொழில் செய்து வியாபாரத்தில் முன்னுக்கு வரலாம் என்று நினைத்தாலும் அதிலும் உனக்கு ஏகப்பட்ட சிக்கலும் ஏகப்பட்ட தொந்தரவும் வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான நீ இனிமேல் எதிலையும் இறங்கக்கூடாது என்று முடிவெடுத்து வாழ்க்கை எப்படித்தான் ஓடுமோ ஓடட்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய். தங்கமே, கவலைப்பட வேண்டாம் அம்மா, உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றுவேனே. யாருக்காக நீ எல்லாம் செய்கிறாய்? உன் குடும்பத்திற்காக, உனக்காக. உன் குடும்பத்தையும் உன்னையும் நான் பார்த்து கொள்கிறேன். காலமாக உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு எல்லா விஷயங்களும் செய்ய தெரியும். உன்னை கரை சேர்க்கவும் தெரியும். உன் குடும்பத்தில் என்னென்ன தேவையோ அதை பொறுப்பாக எடுத்து உனக்கு செய்து தரவும் இந்த சாய்க்கு தெரியும். சாய்க்கு தெரியாதது என்ன உள்ளது? நீ சொல் பார்க்கலாம். உனக்கு ஏதாவது ஒரு கவலை என்று வந்தால் நீ போகும் இடத்தில் நான் முன் வந்து நிற்பேன். அப்பொழுது உனக்கு சாய் இருக்கிறார் என்று ஆறுதலான ஒரு விஷயம் தோன்றும் அல்லவா? அதை என்னுடைய படத்தை பார்க்கும் பொழுதே உனக்கு இவ்வளவு தோன்றும் பொழுது நான் நேராக வந்து உன்னிடம் பேசுகிறேன். உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள் ஆறுதலாக இருக்கும். ஆனால் நான் சொல்வதெல்லாம் ஆறுதலான வார்த்தையோ உன்னை ஏமாற்றுவதற்கான வார்த்தைகளோ அல்ல. உனக்கு நான் செய்து தரப்போகிறேன் என்ற வார்த்தைகள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னுடன் இருப்பதினால்தான் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன விஷயத்தை நீ பார்க்கிறாய், என்னென்ன தவறு நடக்கிறது, என்னென்ன சரியான விஷயம் நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் நான் சரியாக உனக்கு எடுத்து எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். வாழ்வில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் தருவேன். இதுவரைக்கும் நீ என்ன நினைத்தாய்? நாம எல்லாம் முயற்சி எடுத்தோம், எதுவுமே நடக்கவில்லை, இனிமேலாம் நடக்கப் போகிறது என்று. உன்னுடைய வாழ்வில் உனக்கு தேவையான வருமானமும் நிலையான சந்தோஷங்களையும் இந்த சாயாகிய நானே தருவேன். இனி யாருடைய கையையும் நீ எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதற்கு தகுந்தது போலவே உனக்கு எல்லாமே கிடைக்கும். உடனடியாக கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து விட வேண்டாம். நான் எப்பொழுதும் உனக்கு தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும் போதும். உனக்கு சீக்கிரமாக உன்னுடைய தேவைகள் எப்பொழுதோ அந்த நிமிடம் உனக்கு எல்லாமே கிடைத்துவிடும். பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று. அந்த பொறுமையை மட்டும் ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே. உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய இடத்தில் பொறுமையாக இருந்திருக்கிறாய். அதனால்தான் இவ்வளவு விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடந்திருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிப்பாய். ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் நீ யோசிக்க வேண்டாம். அமைதியோடு, பொறுமையோடு, நம்பிக்கையோடு
நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இரு. உனக்கு தேவையானது உன் வாழ்வில் கிடைக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு துளி பயம் வேண்டாம். உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையில் பத்திரமாக உள்ளது. எப்பொழுதும் என்னுடைய கையில் ஒப்படைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக செய்து கொடுத்து கொண்டு உங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பேன். நான் எப்பொழுதுமே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய வாழ்வில் அனைத்தையுமே செய்து தந்துவிடுவேன். நான் ஒரு முறை ஒருவனுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டேன், ஆனால் அவனுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். அதுபோல ஒருவனுக்கு ஒரு முறை நான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நானோ செய்வேன். கவலைகள் வேண்டாம். அமைதியோடு நம்பிக்கையோடு நல்லபடியாக எப்பொழுதும் இருங்கள். கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அற்புதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். பொறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் நான் நல்ல அப்பாவாக இருந்து வாழ்க்கையை நடத்தி நான் தருவேன். உன்னுடைய ஏக்கங்களானது பணம்தான். அந்த பணம் என்பதை நான் உனக்கு முழுமையாகவே தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். கலங்க வேண்டாம். உன்னுடைய கண்ணீரானது தேவையில்லாதது. ஏன் தெரியுமா தேவையில்லாதது என்று சொல்கிறேன்? நீ நல்லபடியாக இருக்கப் போகிறாய் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைந்த சகல விஷயங்களையும் பெறும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனிமே நீ போராட வேண்டியது அவசியமே இல்லை. நீ போராடிய அனைத்து விஷயத்திலும் நீ எப்படி என்பதை தெரிந்து கொண்டேன். இனி நீ போராட வேண்டியது அவசியமே கிடையாது. அமைதியோடு உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ பார்த்தாய். ஆனால் உனக்கானது உன்னிடம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக உனக்கு சேர்ந்துவிடும். நீதான் பயப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து. ஆனால் நானும் நல்லபடியாக சரியாக நிறைய திட்டங்களோடு உன் வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். ஆனால் அது எதுவும் உனக்கு தெரியாது பார்த்தியா? அதனால்தான் நீ இவ்வளவு கவலைப்படுகிறாய். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பாரமும் என் தோளில் இருக்கிறது. சீக்கிரமாக உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு இந்த சாய் தரும் எல்லா நல்ல விஷயங்களையும் பிடித்து கொண்டு சந்தோஷமாக இரு. காலம் முழுவதும் இந்த சாய் ஆகிய நான் உனக்கு நல்லபடியாக அனைத்து காரியங்களையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து நல்லபடியாக வழி நடத்தி உன்னை மென்மேலும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் நான் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.